இப்ப வர பாட்டுலாம் ரொம்ப பீயாட்டம் இருக்கு அப்படின்னுட்டு நான் ரேடியோ தான் கேட்டுட்டு இருப்பேனா, கடவுள் எப்படி வச்சு செஞ்சுட்டான் அப்படின்னாக்கா, இப்ப வர பாட்டுலாம் பீ மாரி இருக்கு நான் சொல்றேன். இந்த ரேடியோவிலயும் கேளு அப்படின்னுட்டு நேத்து நான் ஒரு பாட்டு கேட்டேன். அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுட்டேன் நான். ஸ்டன். நான் சாத்துக்குடி. உன் ஃப்ரெண்டு தூத்துக்குடியில இருக்கான்னு நினைச்சா சாத்துக்குடி சாத்துக்குடி படி போயிடுச்சு. நான் சாத்துக்குடி நீ ஸ்ட்ராபெரி ஏன் நீ வச்சாலும் எட்டாதடி. எனக்கு இந்த பாட்டு கேட்கும் போது இட் ஜஸ்ட் கெட்ஸ் ஆன் மை நர்வ்ஸ். அப்படியே ரட்சகல்லாம் வெரி வெரி சாத்துக்குடி தூத்துக்குடி. என்ன 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 பாட்டு அது? சரி இதுதான் பாவத்தை அப்படி இருக்கு. நம்ம ஹலோ எஃப்எம் கேட்போம், அதுல சூப்பர் சூப்பர் பாட்டு வைப்பான். சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஃப்எம் போய் கேட்டா அவன் ஆறா 10க்கு 10 பொக்குன்னு பார்த்தா முக்குல குத்து லிரிக்கு தான் எழுத வரல, பாட்டாவது நல்லா பாடணும், ஆட்டோ டியூனை போட்டு விட்டுருது. அவன் ஆறா 10க்கு 10 மொத்தம் பார்த்தா முக்கல கொத்தே சுட சுட டே காப்பே 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 சி காப்பே சொக்க காப்பே டீ சமோசை. இந்த சமோசா வடை விற்கிறவங்கலாம் இவன் தான் மேனுஃபேக்சர் போல இருக்கு. ஏய் என்னத்தான் வச்சுக்க வச்சுக்க சூடா, ஏய் என்னத்தான் வச்சுக்க வச்சுக்க வாடா. ஸ்ருதிஹாசனோட அந்த குரல்ல தான்டா நான் மயங்கிட்டேன். சித்தப்பு சிக்கன சிக்கன வராரு, பின்னாடியில இருந்து கோரஸ் வராரு வராரு. என்னடா இது? என்ன கரும்பு குத்துன்னு தாராரு, பின்னாடி தாராரு தாராருன்னு கோரஸ். அது கெட்டு போச்சு நினைக்கிறேன். கேவலமா இருக்கியா இப்போ பாக்கலாம். ஒரு நல்ல லிரிக்கும் இல்ல, பாட்டும் இல்ல, மூஞ்சி மாதிரி இருக்கேன் மூஞ்சி மாதிரி. நான் பாட்டு பத்தி புலம்பினே இருக்கேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். நீ நல்ல பாட்டு எழுது, நான் புலம்பது நிறுத்துறேன்.